நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த விளக்கை மாலை நேரத்தில் ஏற்றுவதை விட நாளை காலை நேரத்தில் ஏற்றுவதுதான் மிகவும் சிறப்பு. ஆகவே இந்த நேரத்தை தவறவிட வேண்டாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சனிக்கிழமை வந்திருக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விடுங்கள். பெரும்பாலான விநாயகர் கோவிலில் அரசமரம் இருக்கும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலில் அரசமர இலை கிடைத்தால் சிறப்பு. இல்லை என்றால் 2 அரச இலைகளை நீங்களே எடுத்து செல்ல வேண்டும். மரத்தில் இருந்து பறித்து எடுத்தாலும் சரிதான், இல்லை மரத்திற்கு கீழே உதிர்ந்து கிடக்கும் நல்ல பச்சை நிற இலைகளாய் பார்த்து எடுத்து கொள்ள வேண்டும். 2 இலைகளை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து அதற்கு நடுவே சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விநாயகர் கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்காக ஒரு இடம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்தில் இந்த 2 அரச இலைகளை வைத்து அதன் மேலே ஒரு அருகம்புல்லை வைத்து அதன் மேலே 2 மண் அகல் விளக்கை வைத்து கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த நெய்யில் சிறிது பச்சை கற்பூரத்தூள் போட்டு தீபமேற்றி, பிள்ளையாரப்பா, இன்றோடு என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டம் நிலை மாற வேண்டும், வருமானம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வாங்கிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறேன், எப்படியாவது இந்த சங்கடத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று மனமுருகி வேண்டு அந்த விநாயகரை 3 முறை சுற்றி வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கையை கடன் சுமை இல்லாமல் படிப்படியாக மாறத் தொடங்கும். கையோடு மறக்காமல் ஒரு சிதறு தேங்காயை விநாயகரிடம் உடைத்து விடுங்கள். அந்த சிதறு தேங்காயை உடைக்கும் போது இன்றோடு என்னுடைய கடனும் இதுபோல உடைந்து சிதறி காணாமல் போய்விடும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இந்த வழிபாட்டை செய்து விடுங்கள். நிச்சயமாக விநாயகர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல வழியை காட்டி கொடுப்பார். கடன் சுமையிலிருந்து உங்களை விடுவிப்பார். அரச இலையில் விளக்கு போட்டால் அரச வாழ்வு கிடைக்கும் என்பதை நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.